Dear aspirants, welcome to Alpha Coaching Center. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசன் எண்களும் தொடர் வரிசைகளும் ரொம்ப ஒரு முக்கியமான லெசன். இதுல இருந்து என்னன்னா டிஎன்பிஎஸ்சி எஸ்ஜிடி இந்த மாதிரி என்னன்னா நிறைய எக்ஸாம்ல வந்து இதுல இருந்து क्वेश्चंस எதிர்பார்க்கலாம். இந்த லெசன் வந்து நல்லா ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன क्वेश्चनனா 3, 6, 9, 12 எட்ஸெட்ரா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசை. ஓகே, என்னது கூட்டுத்தொடர் வரிசை உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை காண்க. ஓகே, கூட்டுத்தொடர் வரிசைக்கு முதல்ல நம்ம ஃபார்முலா பார்க்கணும். எல்லா ஃபார்முலா பார்த்துக்கணும். Tn is equal to அதாவது இங்கே வந்து என்னன்னா n minus 1 into d, அதாவது a plus n minus 1 into d. என்னாவது உறுப்பு Tn is equal to a plus n minus 1 into d. இதெல்லாம் nth டைம் இப்போ 10வது டைம் கண்டுபிடிக்கணும்னா முதல் உறுப்பு என்ன எழுதணும் ப்ளஸ் n minus 1 அப்படின்னா 10 minus 1 9 9 into d, அப்போ a plus 9d அப்படிங்கிற மாதிரி. இது வந்து என்ன nth டைம் ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d. நெக்ஸ்ட் பாருங்க L கடைசி உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சரி கடைசி உறுப்புல என்னங்கிறது கடைசி உறுப்பு ஒன்று தான். என்னன்னா n கடைசியாக கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா L minus a divided by d plus 1. L minus a divided by d plus 1. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கூட்டுத்தொடர் வரிசை என்னன்னா நீங்க நல்லா புக்கில் பார்த்துக்கோங்க. கூட்டுத்தொடர் வரிசை என்னன்னு பார்த்துக்கோங்க. அதோட பொது வடிவம் என்னன்னு பாருங்க. அதோட nth டைம் ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d. அதே மாதிரி அங்கே உறுப்புகள் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா L minus a divided by d plus 1. n is equal to L minus a divided by d plus 1. அதே மாதிரி Sn இருக்கு. கூட்டுத்தொடர் கூடுதலுக்கு ஃபார்முலா இருக்கு. கூடுதலுக்கு வந்து என்னன்னா ஏங்கிறதுல என்னன்னா முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் டைம் ஏ. அதே பொது வித்தியாசங்கிறது T2 மைனஸ் T1. செகண்ட் டைமையும் ஃபர்ஸ்ட் டைமையும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், பொது வித்தியாசம் T கிடைக்கும். ஓகேவா, அப்போ டிங்கிறது T2 மைனஸ் T1. அவன் சம்ஸ் போடும்போது உங்களுக்கு புரியும். நான் ஃபார்முலா மட்டும் இங்கே தான் பாருங்க. Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. அதே மாதிரி இது வந்து என்ன அதாவது முதல் உறுப்பும் உறுப்புகளின் எண்ணிக்கையும் அதே டி பொது வித்தியாசம் கொடுத்தா இந்த ஃபார்முலா. அதே பொது வித்தியாசம் இல்லாம முதல் உறுப்பு கடைசி உறுப்பு தெரிஞ்சதுன்னா நமக்கு என்ன ஃபார்முலா n by 2 a plus l. n by 2 a plus l. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடமா படிச்சுக்கோங்க. எதுக்கு என்னென்ன ஃபார்முலா பார்த்துக்கோங்க. நம்ம சம் போடலாம். சம் போட உங்களுக்கு புரியும். பாருங்க 3, 6, 9, 12 எட்ஸெட்ரா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்புகளின் எண்ணிக்கை காண்க. உறுப்புகளின் எண்ணிக்கை அதாவது n கேட்குறாங்க. என்னோட ஃபார்முலா என்ன, n கண்டுபிடிக்கணும்னா அடி போட்டோம் L minus a divided by d plus 1. L minus a divided by d plus 1. ஸோ n is equal to L என்ன, இங்கே L வந்து 111. Lங்கிறது லாஸ்ட் டைம். அதே ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டைம். ஏ இங்கே என்னது 3. ஓகேவா, அதே மாதிரி d நமக்கு இங்கே என்னது, டிங்கிறது என்னது T2 மைனஸ் T1. அதாவது என்னன்னா செகண்ட் டைமையும் ஃபர்ஸ்ட் டைமையும் கழிக்கணும், இல்லை தேர்ட் டைமையும் செகண்ட் டைமையும் கழிக்கணும், இல்லை ஃபோர்த் டைமையும் தேர்ட் டைமையும் கழிச்சிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் எப்படி ஈக்குவல்னா T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2 T4 மைனஸ் T3. இந்த கண்டிஷனை சால்வ் பண்ணால் இது நமக்கு எப்படி இருக்குன்னா கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கும். ஸோ பாருங்க D is equal to T2 மைனஸ் T1. செகண்ட் டைமையும் ஃபர்ஸ்ட் டைம் கழிச்சிட்டா 6லேருந்து 3 போச்சுன்னா நமக்கு என்னது 3. அப்போ D எவ்வளோ 3. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா. L வந்து 111, A வந்து 3, D வந்து D is equal to 3. ஓகேவா, இப்போ Lோட வேல்யூ என்ன, L வந்து 111 மைனஸ் ஏவோட வேல்யூ 3, டியோட வேல்யூ நமக்கு என்னன்னா 3 தான். ஸோ ப்ளஸ் 1. இப்போ n is equal 111 3 போச்சுன்னா நமக்கு என்னது 108. 108 by 3 ப்ளஸ் 1. இதை அடிக்கலாமா. 10 எத்தனை 3 இருக்கு, 3 3 9 ரிமைனிங் 1. இப்போ 18னா 6 3 18. இப்போ 36 ப்ளஸ் 1 n is equal to 37. 36 plus 1 37. அப்போ n is equal to 37. n is equal to 37. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். n is equal to L minus a divided by d plus 1. ஓகேவா, பாருங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான சம் தான். 1 plus 5 plus 9 plus எட்ஸெட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும். கூடுதல் கொடுத்துட்டாங்க. கூடுதல் என்ன, Sn கொடுத்துட்டாங்க 190. Sn நமக்கு என்னது 190. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 plus 5 plus 9 plus எட்ஸெட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்னா இங்கே கூடுதல் கொடுத்துட்டாங்க. நமக்கு எத்தனை உறுப்புன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இங்கே என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு 1 இருக்கு. அதே மாதிரி பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கலாம். D இருக்கு. ஸோ A இருக்கு, D இருக்கு, n கேட்குறாங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன முன்னையே பார்த்தோமா. Sn is equal to
n/2 into 2a plus n minus 1 into d. இதில் நமக்கு என்னோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாருங்கள் Sn n/2 Sn எங்கே எவ்வளோ 190, Sn எவ்வளோ 190. ஸோ 190 போட்டுக்கலாம். Sn எவ்வளோ 190 n/2 2 into a இங்கே எவ்வளோ, ஏங்கிறது 1, ஏங்கிறது இங்கே எவ்வளோ, ஏங்கிறது நமக்கு இங்கே 1 ப்ளஸ் n minus 1, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். d இங்கே எவ்வளோ, டிங்கிற இப்போ 5லேருந்து 1 போச்சுன்னா 5 1 4, சரி டிங்கிறது 4. ஓகேவா? அப்புறங்க 190 n/2 2 ப்ளஸ் 2 into 1 2 ப்ளஸ் இந்த 4 உள்ள கொண்டு வரலாமா, அப்போ ப்ளஸ் 4n minus 4 4n minus 4. ஓகேவா? பாருங்க அப்போ 190 is equal to n/2, இங்கே 2 minus 4 இருக்குது, அப்போ -2, இப்போ 4n minus 2 4n அப்படியே வச்சுக்கலாம். இங்கே -4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ என்னது -2. பெரிய எண்ணை சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியீடை போடவும். ஓகேவா? இந்த 2 மேலே கொண்டு போயிடலாமா, 2 மேலே கொண்டு போயிட்டோம்னா என்ன வரும், நமக்கு 190 2 டைம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 380. 380 is equal to இந்த எண்ணை உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ என்னது 4n ஸ்கொயர் மைனஸ் 2n 4n ஸ்கொயர் மைனஸ் 2n. ஓகேவா? இப்போ இந்த 380 வந்து இந்த சைடு கொண்டு வந்து நமக்கு என்ன ஆயிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ பாருங்கள் என்ன நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது, 4n ஸ்கொயர் மைனஸ் 2n மைனஸ் 380 is equal to 0 is equal to 0. இப்போ 4 380 நம்மனா இதை வந்து நம்ம காரணிப்படுத்தணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு 4 இங்கே 4 இருக்குது, 350 4 350 0 8 4 2 3 4 8 32, இப்போ 2 போட்டு மீதி 3 மேலே 3 4 12 12 + 3 15, அப்போ 1520. ஓகேவா? அப்போ நமக்கு மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன 1520. அதே மாதிரி கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கணும், சரி கூட்டு நமக்கு என்ன கிடைக்கணும், 2 கிடைக்கணும். என்ன கிடைக்கணும், -2. நமக்கு -1520 -2. ஓகே, -1520 கிடைக்கணும், -2 கிடைக்கணும். ஓகே, இது பாருங்க போல் என்ன போடலாம் பாருங்கள், 152 என்ன வரும், 15 150. யோசிக்கலன்னா ஒவ்வொரு நம்பரை யோசிச்சுட்டு வரணும், நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு நம்ம பார்க்கணும். மைனஸ் இப்போ வந்து 19 போட்டோம்னா பாருங்கள், 19 இப்போ இது பாருங்கள், 19 190 90 190 32 கழிச்சோம்னா 152 வருது. இதுக்கு என்ன ஒவ்வொரு நம்பரை நீங்கள் யோசித்து பார்த்து போட்டுகிட்டே வரணும். ஓகே, நீங்கள் இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்க்கணும். யோசிங்க, என்ன நம்பர் வரும்னு யோசிச்சு பார்க்கணும். எனக்கு இப்போ என்னன்னா நம்ம போட்டு பார்த்து யோசிக்கணும். என்னென்னா 152 பெருக்குனா 152, அதை கூட்டம் நமக்கு -2 வரணும். பெருக்குனா 152 என்ன வரும்னா, இப்போ 19 10 8 19 152 போட்டு பாருங்கள் என்ன வரும்னு நம்ம யோசிக்கணும். யோசிச்சு தான் போட முடியும். ஐயோ மிஸ்டேக் இது பண்ணிட்டோமா, 380 380 வராது. 380 எப்படி வரும், 380 கரெக்டு தான். ஓகே, இது என்னென்னா ரொம்ப பெரிய நம்பராக இருக்கலாம், நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் இன்னொரு ஸ்டெப்பு போட்டுக்கலாம். என்னென்னா இந்த 4n ஸ்கொயர் - 2n - 318 இருக்கா, இது வந்து எல்லாமே என்னென்னா 2ஆல் டிவைட் ஆகும். நமக்கு எல்லாமே என்ன ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ நம்ம டிவைட் பை 2 போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2ஆல் டிவைட் ஆனால் இங்கே என்ன பண்ணலாம், 2n ஸ்கொயர் மைனஸ் இங்கே n மைனஸ் இங்கே 380 பண்ணால் 190 இஸ் ஈக்குவல் டு 0 ஓகேவா? இப்போ நமக்கு புரியுது அப்படின்னு, 2n ஸ்கொயர் -n -190 ஸோ என்னன்னா நமக்கு இந்த இதில் கிடைச்சோம். இப்போ என்னன்னா பெருக்க நமக்கு என்ன கிடைக்கணும், 380 கிடைக்கணும். பெருக்க நமக்கு என்ன கிடைக்கணும், 380 கிடைக்கணும். அதே மாதிரி கூட்டினா என்ன கிடைக்கணும்,
கூட்டினா 1 கிடைக்கணும். இப்போ இந்த மாதிரி போடுங்க. இதுவும் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு எதனா இது காரணிப்படுத்துறதுல பெரிய நம்பராக இருக்கணும், நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்க, இப்போ என்ன பண்ணணும், 2n² மைனஸ் n மைனஸ் 190 ஒரு சால்வ் பண்ணி பாருங்கள் நமக்கு என்ன வருதுன்னு. (2n² மைனஸ் n இங்கே ஆல்ரெடி என்ன 380 இருக்கா, மைனஸ் 380 2 மேலே கொண்டு போய் 190னா 380 மாறிடும். கேன்சல் பண்ணால் இங்கே மறுபடியும் ரிமைனிங் 190 வருது. ஸோ இந்த 2n² மைனஸ் n மைனஸ் 190 நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு நீங்கள் பார்க்கணும். மறுபடியும் திரும்பி ரிமைனிங் 380 கிடைக்கும். நமக்கு கூட்டினா 1 கிடைக்கணும். இப்போ 380னா 20 இன்ட்டு அப்புறங்க 2 இன்ட்டு மைனஸ் 190 அப்படின்னா 380. என்ன 380 மைனஸ் 380 கூட்டினா நமக்கு மைனஸ் 1 கிடைக்கணும். ஸோ என்ன போடலாம், என்ன இதுக்கு நமக்கு வரும், 20 இன்ட்டு 19 வருமா, 20 இன்ட்டு 19 20 19 நமக்கு என்ன 380. ஸோ நமக்கு என்ன இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே கீழே மைனஸ் தான், மைனஸ் 20 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே மைனஸ் 20 ஓகே வந்துச்சு பார்த்தீங்களா. என்னென்னா நமக்கு இது பண்ணும்போது மைனஸ் 20 மைனஸ் 380 பெருக்கலாம் மைனஸ் 380 கிடைக்கணும். அதே மாதிரி கூட்டினா மைனஸ் 1 கிடைக்கணும். ஸோ 20 இன்ட்டு 19 நமக்கு என்ன 380 பக்கத்து பக்கம் நம்பரு. அப்போ 20 19 கிடைச்சா 1 கிடைக்கும். நமக்கு என்ன மைனஸ் 1 வரணும். ஆனால் பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் 20 19 நமக்கு ஸ்டார்டிங்கில் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எதாவது 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 10. அதேமாதிரி 19 2ஆல் டிவைட் பண்ணணும். அது நம்ம 2ஆல் டிவைட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள் அப்போ எப்படி எதனா அதோட காரணியை இங்கே வந்து மைனஸ் 10 இருக்கிறனால n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. அதே மாதிரி இங்கே 2n மைனஸ் 19 2n மைனஸ் 9 ப்ளஸ் 19 2n ப்ளஸ் 19 இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ 2n இந்த 2 தான் 2n எடுத்து எழுதி ப்ளஸ் 19 இல்லைனா n ப்ளஸ் 19/2 n ப்ளஸ் 19/2 கூட எழுதிக்கலாம். ஓகேவா, நம்ம 2n ப்ளஸ் 19 எழுதிருக்கோம். ஸோ இதோட வேல்யூ பாருங்கள், இங்கே n மைனஸ் 10 இருக்கிறனால இந்த n இது எப்படி இதெல்லாம் n இஸ் ஈக்குவல் டு 10 n மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0னா இந்த மைனஸ் இந்த சைடு ப்ளஸ் 10 ஆயிடும். இப்போ n இஸ் ஈக்குவல் டு 10, இங்கே n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 19/2 மைனஸ் 19/2. ஸோ எண்ணிக்கை வந்து நமக்கு எப்பயுமே இதில் கிடைக்கும், ப்ளஸில் தான் கிடைக்கும். அப்போ இது நமக்கு ஆன்சர் வராது. அப்போ என்னோட வேல்யூ என்ன 10. அப்போ 10 உறுப்புகளை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 190 கிடைக்கும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா, இந்த இடத்துல வந்து ரொம்ப இதாக பார்க்கணும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்து நம்மனா காரணிப்படுத்துறதுக்கான வாய்ப்பாடுகளை பயன்படுத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்க, 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து ஏழுங்களையும் கூடுதல் காண்க. 300க்கும் 600க்கும் இடையே. ஸோ 300க்கும் 600க்கும் இடையேனா ஃபர்ஸ்ட் 7ஆல் வகுப்படும் நம்பரு. 300ல் 7ஆல் அடித்தா என்ன கிடைக்கும் பாருங்க. அடித்தோம்னா 30ல் 4 28 ரிமைனிங் 2 இந்த 0 கீழே வைக்கலாம். அப்போ 2 44 சரி 2 14 ரிமைனிங் 6. ஸோ அதனால் ரிமைனிங் 6னா 300ல் நமக்கு என்ன நம்பர் அடிப்படுது, 300ல் 42 டைம் அடிப்படுது. அப்போ 42 என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு அடுத்த நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள் 42 நமக்கு 2 14 மீதி 1 4 28 28 294. ஓகேவா, 200 6 கூட்டினா 300 இருந்தது. அப்போ என்னன்னா இதோட 7 கூட்டம்னா 301. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன 300க்கும் வரனே ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு என்னென்னா 301 ப்ளஸ்ஸு 308 அடுத்த நம்பரு 315 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும், 600க்கு இடையே. அப்போ 600 அடிச்சிடலாம். அடிக்குமா நமக்கு என்னன்னா 7 49 8 56 8 56 ரிமைனிங் 4. இப்போ 0 கீழே வைக்கலாம். 40ல் 5 35 5 35 மீதி 5 5 35 மீதி 5. இப்போ இங்கே 5 இருக்குது. அப்போ 600ல் 5 கழிச்சிட்டோம்னா 595. அப்போ லாஸ்ட் நம்பர் நமக்கு என்னது 595. இதோட 7 கூட்டினா நமக்கு 602 போயிடும். ஸோ பாருங்கள் இது 595. ஸோ இதில் ஃபஸ்ட் நம்பர்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 301. எல் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா எல் இஸ் ஈக்குவல் டு 595. அதே மாதிரி டி இது என்ன, டி வந்து 7 308 301 போனால் நமக்கு 7. ஏன்னா இது 7ஆம் வகுப்பில் தான் நம்ம பார்க்குறோம். 7ஆம் வகுப்பு பண்ணோம்னா டி இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ பொது வித்தியாசம் நமக்கு என்ன 7. ஓகேவா, இப்போ A3 L3 D3. ஸோ நம்ம டேரெக்டாக என்ன ஏழு கூடுதல் கேட்குறாங்க. டேரெக்டாக SN இஸ் ஈக்குவல் டு 2A ப்ளஸ் அதுக்கு வந்து என்ன அது போனால் n தெரியும் நமக்கு. n இங்கே தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கலாம். என்னோட ஃபார்முலா என்ன, L மைனஸ் A டிவைட் பை D ப்ளஸ் 1. ஸோ எல்லோட வேல்யூ 595 595 மைனஸ் 301 டிவைட் பை D என்ன 7.
ப்ளஸ் 1 ஓகேவா. 595 390 போச்சுன்னா 5ல் 1 போனால் 4, 9ல் 0 போனால் 9, 5ல் 3 போனால் 2. இப்போ 294 டிவைட் பை 7 ப்ளஸ் 1 அழிச்சோம்னா 4 28 மீதி 1 14ல் 2 இருக்குது. இப்போ 42 ப்ளஸ் 1 42 ப்ளஸ் 1 நமக்கு என்னது 43. 42 ப்ளஸ் 1 நமக்கு 43. அப்போ என்னோட வேல்யூ நமக்கு 43. என்னோட வேல்யூ நமக்கு 43. இப்போ இங்கே போகிறோம் பாருங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா நமக்கு n தெரியும், a தெரியும், l தெரியும். இதை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா SN ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணலாம். SN இஸ் ஈக்குவல் டு n/2 a ப்ளஸ் எல், a ப்ளஸ் எல் ஓகேவா. இப்போ பாருங்க n/2 n எவ்வளோங்க 43/2. a என்னது a வந்து 595 301 ப்ளஸ் எல் தான் 595 ஓகேவா. கூட்டலாமா 43/2 301 ப்ளஸ் 595 அப்படின்னா என்னன்னா 300 500 800 1 இருக்குது இங்கே 95 இருக்குது அப்போ 96. இப்போ 896 896 ஓகேவா. பாருங்க 1 + 5 6 9 0 + 9 9 3 + 5 8 ஓகேவா. இப்போ 2ஆல் கேன்சல் ஆகும்போது 1 2s are 2 4 2s are 8 இங்கே 4 2s are 8 ரிமைனிங் 1 16 8 டைம்ஸ் ஓகே. அப்போ 43 × 448 3 × 448 ஓகேவா. பாருங்க அப்போ 43 443 80 கூட்டில் பெருக்கலாமா, பெருக்கலாம் நமக்கு ஆன்சர் 448 × 43. 3 8s are 24 ரிமைனிங் 2 4 3s are 12 12 + 2 4 ரிமைனிங் 1 4 3s are 12 12 + 1 13 4 8 4s are 32 ரிமைனிங் 3 4 4s are 16 16 + 3 19 ரிமைனிங் 1 4 4s are 16 16 + 1 17. அப்போனா 4 6 9 + 3 12 ரிமைனிங் 1 அப்புறம் 9 இங்கே 1 அப்போ என்னது 19264 19264 ஓகே. அப்போ SN எவ்வளோ 15264 ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு புரியுதா? இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான். வேணும்னா நமக்கு கொடுத்துருக்க வந்து 300க்கும் 600க்கும் இடையே 7 வகுப்படும் என்ன ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சம் கூட இது. நிறைய எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய சம் இது. நல்லா பார்த்துக்கோங்க. 300க்கும் 600க்கும் இடையே 7 வகுப்படும் கேட்குறாங்க. ஸோ என்ன 300 வந்து ஃபஸ்ட்டு 7 வகுத்தா என்ன வருதுன்னு பார்த்தா நமக்கு 42 7 வருது. அப்போ அதோட 7 கூட்டினா அதான் 301. ஃபஸ்ட் நம்பர்னா 301 அதான் நமக்கு வந்து 7 வகுப்படக்கூடிய முதல் எண் 300க்கும் 600க்கும் இடையில. அதே மாதிரி 600ல் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன முன்னாடி வந்து முடியுதுன்னா 595. ஏன்னா இங்கே 5 மீதி 5 இருக்குது. ஸோ 6 5 கழிச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும் 595. 595 7 கூட்டினா 602 போயிடும். அது 600க்கு அதிகமாக போயிடும். ஸோ இதான் நமக்கு என்ன கூட்டுத்தொடர் வரிசை, கிடைக்கக்கூடிய கூட்டுத்தொடர் வரிசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது ஒரு ஈஸியான சம் தான். இது என்னன்னா பெருக்குத்தொடர் வரிசை. இது வந்து என்னன்னா பெருக்குத்தொடர் வரிசை, இது கூட்டுத்தொடர் வரிசை. ஏன்னா இதை வந்து என்னன்னா 1/3 அதே 1/3 என்னன்னா அதோட r பொது விகிதம் கிடைக்கும். இது என்ன டிவைட் பண்ணும் r2 - r1 r2 - r1 அது t2 - t1 r is equal to t3/t2. இப்படி பொது விகிதம் கிடைக்கும் போது என்னன்னா டேம் 1 டேம் 2 டேம் 1 வகுக்கும் போது நமக்கு பொது விகிதம் கிடைக்கும். அது ஈக்குவலாக இருந்ததுன்னா நமக்கு என்ன இது வந்து பெருக்குத்தொடர் வரிசை சொல்லுவோம், GP பெருக்குத்தொடர் வரிசை. ஸோ இதில் வந்து என்னன்னா இன்ஃபினிட்டிவ் இதுக்கு வந்து என்னன்னா மொத்தம் SN கண்டுபிடிக்க 3 ஃபார்முலா, கூடுதல் கண்டுபிடிக்க 3 ஃபார்முலா இருக்கு. a × 1 - r⁻n டிவைட் பை 1 - r. இது வந்து r வந்து 1 விட சின்னதாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா. அதே r வந்து 1 விட பெருசாக இருந்ததுன்னா a is equal to r⁻n - 1 டிவைட் பை r - 1. இதே வந்து s இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா a/1 - r a/1 - r. அதாவது இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா a/1 - r தான் நமக்கு ஃபார்முலா. ஸோ பாருங்க ஏங்கிறது என்னன்னா 3. r எப்படி கண்டுபிடிக்கலாம் t2 - t1. t2ங்கிறது என்னது இங்கே t2ல இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 t1 வந்து 3. அப்போ ஆரோட வேல்யூ 1/3. நமக்கு என்ன இன்ஃபினிட்டி வரைக்கும் கேட்டுக்கிறதுனால இந்த சம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ s இன்ஃபினிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு a/1 - r ஃபார்முலா. a என்ன 3 1 - r ஓட வேல்யூனா 1/3. ஏன் இப்போ இந்த 1/3 இது பண்ணலாமா 3 - 2னா 2/3 1 3s are 3 3 - 1 2 டிவைட் பை 3. இந்த 3 என்ன மேலே போயிடும். அப்போ நமக்கு என்ன 9/2. அப்போ s இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு 9/2 தான் நமக்கு என்னது ஆன்சர் 9/2. ஓகேவா? எப்படி போகணும் புரியுதா? ஏன்னா நமக்கு வந்து ஃபார்முலா s இன்ஃபினிட்டி ஃபார்முலா a/1 - r. இங்கே ஏங்கிறது 3 rங்கிறது 1/3. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குது 9/2. ஓகேவா? இந்த ஃபார்முலா என்னன்னா 1 எப்படி ஃபர்ஸ்ட் வரும்னா r வந்து 1 பெருசாக இருந்தால் 1 வரும். அதாவது r வந்து சின்னதாக இருக்கும் 1 விட. r less than 1 இது r greater than 1 இது
ஆர் இது வந்து இன்ஃபினிட்டிவ். அதே வந்து ஆர் ஈக்குவல் டு ஒன்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர். ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னா நமக்கு ஆர் வந்து ஈக்குவல் டு ஒன்னா தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. கூட்டுத்தொடர் வரிசை என்ன, பெருக்குத்தொடர் வரிசை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு என்ன அது தனித்தனியாக ஃபார்முலா கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் சம்மு. இந்த சம்மு ரொம்ப ஒரு முக்கியமான சம்மு, நிறைய எக்ஸாம்ஸ் கேட்கக்கூடிய சம்மு. இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட்டில் எப்படி போகலான்னு பாருங்கள். டேரெக்டாக ஷார்ட்கட் சொல்லிடுறேன். இந்த மாதிரி கியூப் கேட்டானா நமக்கு என்னென்னா கியூபோட ஃபார்முலா என்ன பாருங்கள், n இன்டூ n+1 டிவைட் பை 2 the whole square. ஓகேவா? இது வந்து ஏழெண்களின் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. ஏழெண்களின் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. ஏழெண்களின் கூடுதல் ஃபார்முலா வந்து பாருங்க n இன்டூ n+1 டிவைட் பை 2. n இன்டூ n+1 டிவைட் பை 2. இது ஏழெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. ஓகே, என்ன கேட்டுக்காங்கன்னா 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா k³ வரைக்கும் 44100 எனில் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + k இன் மதிப்பு காண்க. இங்கே வந்து என்ன நார்மலாக இப்போ நம்ம போர்டு எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எழுதுறோம்னா நம்ம நார்மலாக கண்டுபிடிச்சி கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நமக்கு இங்கே என்ன தேவைன்னா இந்த ஏழு கூடுதல் மதிப்பு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ என்ன இதை ஸ்கொயர் பண்ண வேல்யூ நமக்கு என்னன்னா 44100. ஸோ இதை ரூட் எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த n இன்ட்டு n+1 டிவைட் பை 2 இதோட வேல்யூ கிடைச்சிருமா? அப்போ இதோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ என்ன 44100 ஸ்கொயர் எடுத்தாலே போதும், நமக்கு இதோட வேல்யூ ஃபுல்லாக கிடைச்சிரும். இப்போ பாருங்க 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா ப்ளஸ் k³ 44100. ஓகேவா? இதை வந்து என்ன பண்ண போறோம்னா இப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா k வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன இதோட வேல்யூ கிடைச்சிடும். ஏன்னா இதோட ஃபார்முலா என்னன்னா n இன்ட்டு n+1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணிருந்தா நம்ம 44100 எழுதிருக்கோம். இங்கே வந்து நமக்கு என்னன்னா n இன்ட்டு n+1 டிவைட் பை 2 இந்த ஸ்கொயர் இல்லாமல் இருந்தால் நமக்கு இந்த ஆன்சர். ஸோ இந்த கிடைச்சிருக்க ஆன்சர் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? அப்போ ஸ்கொயர் ரூட்டா 44100. 2 ஜீரோக்கு ஒரு ஜீரோ வெளியே எடுத்துடலாம். 441 நமக்கு என்னது 21 ஸ்கொயர் பண்ண 441. அப்போ 210 நமக்கு என்னன்னா இந்த இயல்நிலை கூடுதலுக்கான ஆன்சர். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா கேவோட இந்த ஆன்சர்னா 210. ஓகே, 210. ஓகே, நம்ம இப்போ வந்து இது கொடுத்துட்டு இதை கேட்டிருக்காங்க, இது எழுதிடும். அதே மாதிரி இதை கொடுத்துட்டு இதை கேட்டால் எப்படி எழுதுது? இப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + k இன் மதிப்பு 210 கொடுத்துட்டு 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா + k³ இன் மதிப்பை காண்கன்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்கு இந்த நம்பர் என்ன பண்ணா ஸ்கொயர் பண்ணி எழுதணும்னா இதோட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அப்போ 210 ஸ்கொயர் பண்ணா 44100. அப்படியே மாற்றி ரிவர்ஸ்ல பண்ணிக்க வேண்டியதான். இதே மாதிரி ஒரு சம்மை நம்ம கொஸ்டின்ல இருக்கு. என்னன்னா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா k இன் மதிப்பு 325 எனில் 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா + k³ இன் மதிப்பை காண்க. அப்போ 325 என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும். 325 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்து எழுதுனா நமக்கு அதோட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, எப்படின்னு புரியுதா? ஷார்ட்கட்டில் ஈஸியாக போட்டுடலாம். அதாவது கியூபு கொடுத்துட்டு ஏழுநிலை கூடுதல் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பர்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதே ஏழுங்களை கொடுத்துட்டு கணங்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பர் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுதா? எப்படின்னு இது நல்லா பார்த்துக்கோங்க. இதோட ஆன்சர்னா 210 தான் இதோட ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.